உங்களுக்கு மதுரை அந்த ஜோன்லையுமே வந்து சில போர்ஷன்ஸ் எது இருக்குன்றத டீச்சர் பார்க்கும்போது புரிஞ்சுக்க முடிஞ்சுது. அந்த ஊருக்கெல்லாம் போனோம் அப்படின்னா உணவுன்றது ரொம்ப முக்கியமான ஒரு ஃபேக்டராக இருக்கும். நிறைய தேடி தேடி கொஞ்சம் சீட் டேஸாக மாறி இருக்கும். ஏன்னா படமும் சாப்பாடு சம்மந்தப்பட்ட ஒரு கதை, இட்லி கடைன்றது. ஸோ சவுத்தில் இருக்கக்கூடிய ஃபுட்டு பற்றி பேசுகிறேன். அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கான சுச்சுவேஷன் இருந்துச்சா? இருந்துச்சு. தனுஷ் பிரதர் வந்து என்னன்னா ரோட்டு கடையில் போய் சாப்பிடலான்னு திடீர்னு ஷூட்டிங் முடிச்சுட்டு போயிட்டு இருக்கோம். அவர் வண்டி நிப்பாட்டிடுவார். அப்புறம் நானும் நிப்பாட்டிட்டு அங்கே போய் சாப்பிடுவோம். ஓகே. ஸோ பரோட்டா, சால்னா சாப்பிட்டு உண்டு. ஏன்னா சில டைம் ஏன்னா ஒர்க் அவுட் ரெகுலராக பண்ணிட்டு இருக்கோம். அவரும் சரி நானும் சரி. ஏன்னா ஒரு மேக் ஷிஃப்ட் ஜிம்மே பண்ணோம் அங்கே நாங்கள் தங்கின இடத்துல. அந்த ஹோட்டலில் ஜிம் இல்லை. ஸோ இங்கேருந்து எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு மல்டி ஜிம் எல்லாமே போட்டு அங்கே உள்ள வச்சுட்டு ட்ரெயினரோட வச்சு வி ஸ்டார்டட் ஒர்க்கிங் அவுட். ஓகே. ஸோ டெய்லி பார்த்தீங்கன்னா 7 மணிக்கு ஷார்ட்னா நாங்கள் 4:30 மணிக்கு ஜிம்மில் இருப்போம். முடிச்சுட்டு குளிச்சுட்டு திருப்பி அங்கேருந்து ஜிம் இதுக்கு போவோம், ஸ்பாட்டுக்கு போவோம். ஓகே. அந்த டிசிப்ளின் சூப்பராக மெயின்டைன் பண்ணார் தனுஷ் பிரதர். ஏன்னா இவ்வளவும் பண்ணிட்டு அவர் வந்து அவ்வளோ டிசிப்ளின்டாக இவ்வளோ ஒர்க்கும் பண்ணுறதுன்றது என்ன ரொம்ப சர்ப்ரைஸ் பண்ண வச்சுச்சு. ஏன்னா நம்ம ஆஸ் அன் ஆக்டர் நம்ம வந்து நடித்தோம், வந்தோம், ஓகே நம்ம ஜிம் பண்ணோம், ஓகே. அவர் வந்து இன்னும் டைரக்டராக அடுத்த நாளுக்கான விஷயங்கள் எல்லாம் பிளான் பண்ணணும். அப்புறம் யாரெல்லாம் வேணும், ஆர்டிஸ்ட் எந்த டைம் வரணும், எல்லாமே அவர் தானே ஸ்கெடியூல் பண்ணணும். அண்ட் ப்ரொடக்ஷனும் அவர் இன்வால்வ்டாக இருந்தார். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கே வந்து ஓகே நம்ம இன்னும் ஓடணும் போட்டிருக்கே அப்படின்னு ஒரு தோணல் ஒரு தோணுச்சு எனக்கு. ஸோ ஐ திங்க் இட் இஸ் வெரி இன்ஸ்பைரிங் அண்ட் வி என்ஜாய்ட். நிறைய சாப்பிட்டோம். அண்ட் அவர் எனக்கு நிறைய டயட் ஃபுட் அவரோட அசிஸ்டன்ட் எனக்கு பண்ணி கொடுப்பாரு. அவர் வெஜிடேரியன் பண்ணுவார், அவர் வெஜிடேரியன் தான் சாப்பிடுவார். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இலையில மடித்த ஃபிஷ் ஸ்டீம் பண்ணி கொடுப்பாரு. அப்புறமா டயட் சிக்கன், நாட்டுக்கோழி வெறும் ஜஸ்ட் பாயில் பண்ணி வெஜிடபிள்ஸோட அந்த மாதிரி பண்ணி கொடுப்பாங்க. ஸோ எனக்கு அதாவது எல்லாரையும் நல்லா கவனிச்சுட்டு ஒரு கம்ஃபர்ட் ஜோன்லேயே வச்சுட்டாரு. ஸோ என்ன வெயில் எதாக இருந்தாலும் அவள் அந்த பிரேக்குன்றப்ப அந்த சாப்பிட்ற டைம் போய் சாப்பிடணும். என்னன்னு நான் நிறைய ஒர்க் பண்ணியிருக்கேன். நாங்கள்லாம் சும்மா போல்லையே சாப்பிடுவோம், சமயம் சாப்பிடவே மாட்டோம், 5-6 மணிக்கு தான் லஞ்சே சாப்பிடுவோம். அந்த மாதிரிலாம் நடந்திருக்கு நிறைய ஷூட்ஸில். பட் ரொம்ப கிளியராக இருக்கார், நம்ம எதுக்கு ஒர்க் பண்ணுறோம், சாப்பிட்றதுக்கு. பிரேக் கொடுங்க, எல்லாரும் போய் சாப்பிட்டு வரட்டும். ஸோ அதை ரொம்ப அழகாக பிளான் பண்ணார். ஸோ எவ்ரிடே அந்த பிரேக் டைமில் எல்லாரும் பீஸ்ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு வரணும் அப்படின்ற விஷயமும் அவர் ரொம்ப தெளிவாக இருந்தார். ஸோ இந்த நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட நான் அட்மையர் பண்ணேன்.